வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை இருக்குது. நம்ம கத்திரி செடியில் காய் இருக்குது. எல்லா செடியிலையும் பூ இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தவரை இருக்குது. அப்புறம் ஒரு 4-5 ரகம் கத்திரி இருக்குது. முள்ளு கத்திரி இருக்குது, ரோஸ் இருக்குது, செவ்வந்தி எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டவுட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். என்னோடய தோட்டத்தை பராமரிப்பு பற்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், சாப்பாடு நேற்று சாப்பிடல, மிச்சமாயிருச்சு. கெட்டும் போச்சு சாப்பாடு. சரி, ஏன் கீழே ஊற்றணும். இந்த வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு ஊற வச்சேன். அது ஊற வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மேலே இருக்குங்க. நான் 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சாயங்காலம் வந்து எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துர்லாம். இந்த சோறுமே நல்லா நஞ்சு போச்சு. நல்லா கரைச்சி விட்டு எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ பூக்கள் அறுவடை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாங்க. அப்புறம் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருக்கீங்க, சொல்கிறேன். செவ்வந்தி இந்த வருஷம் வச்ச செடிங்கெல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இது நல்லா இருக்குது. இதெல்லாமே மஞ்சள் கலராக இருக்குது. இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா சரியாயிருங்க. இப்போ வந்து அறுவடை பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ தான் ஊற்றுனேன். நல்லா வெயில், இங்கே வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல தண்ணி நிறைய கொடுத்துட்டேங்க. இன்றைக்கி ரோஸ் பாருங்கள், அழகழகாக நிறைய ரோஸ் பூத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சாதா ரோஸு, பன்னீர் ரோஸுங்களுக்கெல்லாம் சீசனே கிடையாது. வெயில் மழை எல்லாத்துலேயும் நல்லா வரும். குளிர்காலம், வெயில் காலம், எந்த மழைக்காலம் எல்லாத்துக்கும் தாங்கி வரக்கூடிய பூக்கள் இதெல்லாம். நேற்று பூ இங்கே ஒன்று இருக்கு உள்ள. நேற்று வந்து பறிக்கலை, மொட்டை மாடிக்கே வரல, வெளியில் போயிட்டேன். அதனால தான் சாப்பாடுமே மிச்சமாயிருச்சு, சாப்பிடல. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வெள்ளை ரோஸ் பார்க்கலாம். அழகாக பாருங்கள், கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க வெள்ளை ரோஸ். சாமிக்கு பூக்கள் வந்து விலைக்கு வாங்குறதே இல்லைங்க. நான் இந்த மாதிரி பூக்கள் வருது, அதையும் வச்சு சாமிக்கு பூஜை பண்ணுவேன். இதெல்லாம் பழைய பூவுங்க. அப்புறம் பார்த்தா யாருன்னா கேட்டாலும் கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. நான் வந்து வீடியோ எடுக்கிறப்ப சரியாகவே வீடியோ பிடிக்கிறது இல்லைங்க. இந்த கத்திரிக்காயும் பாருங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு 4-5 பிஞ்சு இருக்குது, பூ இருக்குது. நான் வந்து இன்றைக்கி என்ன சமையல் பண்ணேன்னா, பச்சை பயிறு கடைஞ்சி கரைஞ்சி விட்டு கீரை வணக்கி ரசம் வச்சேன். அப்படியே வச்சுட்டு மாடிக்கு வந்து கொஞ்சம் பூவெல்லாம் காயெல்லாம் இருக்குது, அறுவடை பண்ணிட்டு போகலாம். பச்சை பயிரில் வந்து அந்த கத்திரிக்காய், மாடி தோட்டத்து கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சிருக்கேன், நல்லா இருக்குது. என்னோடய தோட்டத்தில் வந்து எப்படி பராமரிப்பு பண்ணுறேன், என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கேட்குறீங்க. நான் என்னென்ன பராமரிப்பு பண்ணுறேன்னா, காய்கறி வேஸ்ட்டுங்க இப்போல்லாம் அப்படியே கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டேன். முதல்லாம் கம்போஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போல்லாம் பார்த்து கொஞ்சம் ஓரமாக போட்டு விட்றேன். காஞ்சதுக்கப்புறம் கிளறி விட்டால் நல்லா மக்கிடுது, செடிங்களுக்கெல்லாம் எருவாயிருது. அதுவுமே நான் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சிட்டு தான் பண்ணுறேன். எனக்குன்ட்டு எதுவும் தெரியாது. பானு சிஸ்டர்னு சொல்லி அவங்க யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணுறேன். அவங்க வந்து அப்படி தான் செய்வாங்க, கம்போஸ்டிங்கும் பண்ணுவாங்க. காய் வந்து இந்த காய்கறி வந்து பாருங்கள், இந்த மாதிரி கொண்டாந்து புதினா, இது வந்து இது என்ன பழம் எனக்கு கவனம் வரமாட்டேங்குதுங்க. கட் பண்ணிவிட்டு யோசனை பண்ணேன் என்ன வரைக்கும். அன்னாச்சி பழம், இந்த மாதிரி பழங்க காய்ங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொண்டாந்து போட்டு விட்ருவேன். இலை தலை சருகு பூக்கள், இந்த மாடியில் பூக்கிற பூக்களே கொண்டு போய் சாமிக்கு போட்டு வருதில்ல, காஞ்சி போய் வருதில்ல, அதையவே கொண்டாந்து போடுவோங்க.
முள்ளு கத்திரிக்காய் ஒரு 3 இருக்குது, பறிச்சிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு வாழைக்காய் இருக்கா, மாவு கொஞ்சம் இருக்குது, சரி பஜ்ஜி பண்ணலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு முள்ளு கத்திரி கூட இல்லையேன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் இது மறைஞ்சிட்ருக்கு, எனக்கு தெரில சரியானபடிக்கு. இன்னும் இருக்குங்க பிஞ்சி எல்லாம், ஒரு 4-5 பிஞ்சி இருக்குது. செவ்வந்தி பதியம் போட்டது. அப்புறம் இந்த டப்பாவில் போட்ட பதியம் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. தளிர் எடுக்கும், நெகில் வச்சுருக்கே. அப்புறம் அப்படியே காய்கறி அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பாலக்கீரை அடுத்த அறுவடைக்கு பண்ணிக்கலாங்க. இந்த பூ கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பறிச்சிடலாங்க. இந்த மாதிரி காய்கறி எல்லாம் கொண்டாந்து போட்டு விட்றேன். அப்புறம் கம்போஸ்ட்டும் பண்ணுவேன். இப்போ கம்போஸ்ட்டும் பண்ணுறேன், போட்டு விட்றேன். என்னோடய வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து வீட்டில் எது எது வேஸ்ட்டாக போகுதோ அதை மாத்திரம் வச்சியே என்னோடய தோட்டத்தில் இவ்வளோ அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ ஆடி பட்டத்துக்கு நம்ம ஊருக்கு போனப்போ மாட்டோட தொழு உரம் அம்மா இங்கே தோட்டத்தில் இருந்து ஒரு 2-3 மூட்டை அள்ளிக்கிட்டு வந்தேன். அதுவும் காய்கறி கம்போஸ்ட்டும் எல்லாம் கலக்கி வச்சுருந்தேங்க. கொஞ்சம் ஒரு 20 நாள் கழித்து இந்த கத்திரி செடி, கொத்தவரங்காய் செடி, அவரைக்காய் செடி, புதினா இதெல்லாமே வச்சேன். நல்லா வந்துட்டுருக்குது. கத்திரிக்காய் வாரத்துக்கு 2-3 டைம் அறுவடை கொடுக்குது. நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயாச்சும் கிடைக்கிது. இது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க. நான் அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். என்னோடய வீடியோ ஆரம்பத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும், தெரியும். நான் வந்து என்ன பண்ணி என்ன உரங்களெல்லாம் கொடுத்து அப்படின்னு அறுவடை பண்ணுற எல்லாமே தெரியும். பார்த்திங்கன்னா எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள். அப்புறம் கொத்தவரை அறுவடை பண்ணிக்கலாங்க. கொத்தவரை, அவரைக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அப்படியே சாம்பார் மாதிரி வைக்கிறதா. நம்மளுக்கு நிறைய பொரியல் கிடைக்காட்டியும் கூட ஒரு பொரியலுக்கும் கிடைக்கும். ஒரு 2 டைம் சேர்த்துனோம்னா கிடைக்குதுங்க. ஒரே டைம்னா பத்தாது. ஒரு 2 டைம் சேர்த்துனோம்னா எல்லா காயிலையும் பொரியல் பண்ணலாம். இயற்கையான முறையில் விளையிற காய்கறிகள் வந்து அவ்வளோ சத்துக்களுங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சமாச்சு அறுவடை பண்ணுறோம்ல, சந்தோஷம்தான். அதெல்லாம் பிஞ்சி இதுலேயுமே கத்திரி செடி ஒன்று இருக்குது, ஒரு கொத்தவரை இருக்குது. இந்த செடி வாடிருச்சுங்க. நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுப்பேன். பார்த்திங்களா, செடியே அப்படி வேரோடு வருது. தண்ணி வந்து நேற்று சாயங்காலமா இல்லை, நேற்று காலையில் கொடுத்தது, இன்றைக்கி காலையில் கொடுக்குறேன். மழை டைமில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுப்பேன். இப்போ வந்து கொடுத்துருக்கேன். சாயங்காலம் வந்து இந்த கண்ணீர் தண்ணி கொடுத்தேன்னா மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம்தான் தண்ணி கொடுப்பேன். அப்போவுமே ஒவ்வொன்றுக்கு தண்ணி பத்துறது இல்லையா இருக்கு. காயுது பாருங்க இந்த செடியெல்லாம். நான் அப்போவே நினச்சேன் இங்கே ஒரு 2 பொரியல் தட்டைக்காய் இருக்குது பறிக்கலான்ட்டு, மறந்துட்டு போயிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு 3 காய் இருக்குது. இதே போதும் பருப்பில் போடுறதுக்கு. சூப்பர் இல்லை? இந்த பாலக்கீரை பாருங்கள், ஒரு செடி முளைச்சிருந்துச்சின்னு விட்ட ஒரு 2-3 செடியே இருந்துச்சு. எப்படி பூ எடுத்து பாருங்கள், இந்த விதை வந்திருக்கு. அதை பழைய செடியிலேயே அங்கேயும் காட்டினேன் இருக்குது. காட்டினா இல்லையான்னு தெரில, காட்டுற வாங்க. எவ்வளோ விதை கிடைக்கிது பாருங்கள். ஏற்கனவே சேகரித்து வச்சுருக்க விதை இருக்குது. மறுபடியும் பாருங்கள் ஒவ்வொரு குத்து வந்திருக்கு. அதையுமே நம்ம வைக்கலாம். அப்புறம் கருவேப்பந்தல் செடி நல்லா இருக்குது. இந்த செடியும் நல்லா இருக்குது. இந்த முல்லை செடியும் நல்லா இருக்கு. அந்த பக்கம் காட்டலாம் இருங்க. அங்கே பாருங்கள் ஒரு கொத்து இருக்குது, நல்லா முத்திக்கிட்டு இருக்கு.
திராட்சை கொடியும் நல்லா இருக்குது. ஒரு 3-4 கொத்து வச்சுருக்கு. திராட்சை ஒரு திராட்சையாசி எனக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. வந்ததுமே காய் வந்துச்சா, பூ வந்துச்சா, பிஞ்சு மாதிரி பிடிச்சிருக்கு. அந்த பக்கம் 2 கொத்து பிஞ்சாக மாதிரி இருக்குது. திராட்சை ஏமாற்றம் தரல. ஆனால் ட்ராகன் மாத்திரம் எனக்கு ஏமாற்றமே தான். இதுலேயும் பாருங்கள், இருவாச்சி மல்லியில் எத்தனை பூக்கள். இந்த மாதிரி தாங்க வீட்டிலலாம் வேஸ்ட்டாக போகிறத வச்சே தான் என் மாடி தோட்டத்தை கொண்டு வர்றேன். வெளியில் போனால் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் எருவு ஃப்ரீயாக அள்ளிட்டு வந்துடுவேன். அவங்கெல்லாம் மாடுங்க நிறைய வச்சுருக்காங்க. மாமனார், மாமியார், அப்பா, அம்மா தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய மாடு வச்சுருக்காங்க, ஆடு வச்சுருக்காங்க. போனால் மாட்டோட தொழு உரம், ஆட்டோட தொழு உரமெல்லாம் நான் ஃப்ரீயாக அள்ளிட்டு வந்துடுவேன். இதை ஃபஸ்ட்லலாம் இங்கேயே விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஊர்லேயே இருந்தே எடுத்துகிட்டு வந்துடுறது. கார் போச்சுன்னா எப்படியே 2 மூட்டை கட்டி பின்னாடி டிக்கியில் போட்டுருவேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி அறுவடை முடிஞ்சு. பறிச்சதெல்லாம் எதுவும் இல்லை. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பாருங்கள், ஒரு கூட நிறைய காய், கத்திரிக்காய் காக்கெலாம் காயே எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு. எனக்கு இதே போதுமானது. ஒரு டயத்துக்கு வாரத்துக்கு 2-3 நாள் கிடைக்கிது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.